Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன் டே gift. யாருக்கு எனக்கு எப்படி எல்லாம் ஏமாத்துதுன்னு நீங்க இந்த வீடியோ முழுசா பார்த்து இந்த கிஃப்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்கறதுக்கு காட் மாதிரி இருக்குது, ஆனா இது காட்டு இல்லை. இது என்ன இதுன்னு நிமித்தினோன்னு உங்களுக்கு தெரியும். என்னப்பா இனிமேல்ட்டு இந்த ரேக் ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன மௌலி புக் பண்ணிருக்கோம். மௌலி மௌலி டைப்பு சைடு எனக்கு குத்துங்க தனியா அப்படி சொல்லியிருக்கான். அவன் 2 ரேக் வச்சுக்குவான், நான் 2 ரேக் வச்சுக்குவேன். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓகே, நீ உன் ட்ரெஸ் அங்கேயே வச்சுக்கோ. அது எனக்கே கொடுத்துரு அந்த பீரோவை. அங்கேயும் ஷேருக்கு வருவேன், அங்கேயும் ஷேருக்கு வருவேன். ஐயோ, அது ஃபுல்லா எனக்கு தான். பூட்டி சாவி தூக்கி என் பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவேன் நான். எல்லாத்தையும் எங்க அப்பா பண்ணாலும் பண்ணுவேன். இனிமேல் அந்த பீரோ ஃபுல்லா என் கண்ட்ரோல் தான். உன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளில கடாசிடுவேன். ஒரு ட்ரெஸ் இருக்க கூடாது, அங்க ஒன்னும் இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி வெளிப்பட்டு எல்லாத்தையும் இதுலயே வச்சு அட்டுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பீரோ. இன்னொரு பீரோ வந்தா எங்க தலையில வச்சுப்பியா? அதுக்கு அவ்வளவு ட்ரெஸ் இருக்குது, குத்துக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து இதுல வச்சுன்னா வேலை ஜோலி ஓவர். நியூ சில்க் சாரீஸ் பாட் பண்ணனும். நான் வெளில போயிட்டு நியூ சில்க் சாரீஸ் பாட் பண்ணனும், புக் பண்ணனும். ஓகே, இதான் நான் வெளில போயிட்டு வரதுக்குள்ள நான் ஓபன் பண்ணனா வெறும் என் ட்ரெஸ் தான் இருக்கணும். அங்க தூக்கி கட்டாசிடுவேன் உன் ட்ரெஸ் எல்லாம். ஞாபகம் வச்சுக்கோ, பார்க்கலாம். நீ அதை சொல்லி தான் வாங்கினேன். அப்புறம் உனக்கு தான்ப்பா கஷ்டம். நான் பாக்கெட்ல சாவி எடுத்து போட்டு போயிட்டேன்னா ட்ரெஸ் இல்லாம சுத்துவேன். வேணா அந்த பட்டு புடவை விட்டு புடவெல்லாம் அதுல வச்சுக்கோ. பாக்குறேன், வெயிட் பண்றேன். ஒன்லி காஸ்ட்லி சாரீஸ்ல தட் சைட். அதான் சாரீஸ் வச்சுக்கோ, ஏன்னா ரெகுலரா போட போறது இல்ல, எப்போ ஒரு வாட்டி தான் போட போற. வேணா கீழ் ரேக்கு குத்துடுறேன், சரியா? கீழ் ரேக்கு வச்சுக்கோ நீனு. புத்தி ஒண்ணு விட்டு போதா பத்தி? அது பேர் பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் தூக்கி மேலே ஏற்றி வச்சுக்கிற. ஓகே, அதுதான் எனக்கு வந்து அந்த பீரோ டோட்டலா. அப்புறம் இதுல வந்து என்னோட ரோலக்ஸ் வாட்ச், பிரேஸ்லெட் அண்ட் பிக் செயின்ஸ் எல்லாம் இங்க வச்சிருங்க. எல்லாத்தையும் அங்க வச்சிருவேன். இந்த அவளுக்கு எடுத்து வைங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இங்க வைக்கணும். அந்த காஸ்மெட்டிக்ஸ் வச்ச இடத்துல இந்த இடத்துல பார்த்து மேக்கப் பண்ணணும். எந்த இடத்துல? இந்த இடத்துல பார்த்து மேக்கப். ஓ, அந்த மிரர்ல பார்த்து தான் மேக்கப் பண்ணுவேன். ரைட். இனிமே இதுதான். ஆமா, கரெக்ட். உள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துட்டோம், காட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துட்டு பாப்பாவோட பீரோ உள்ள ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆமா, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள தூக்கிட்டோம். இப்போ இந்த குப்பை மேடு காட்டு, அந்த குப்பை மேடு காட்டுங்க. அந்த குப்பை மேட நீ இப்படி குப்பை மேடா வச்சிருக்க. எல்லாம் எடுத்து படுக்கணும். இது எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல இருந்தது. அதுக்கறதா வேலை, ஆர்கனைஸ் பண்றதா வேலை. ஓகே, பேண்டிங் இருக்கும். என் வீட்டுக்கு போட்ட சதே எடுத்து தான் இருக்கும். எல்லாருமே வந்து ஏய் வேணாம், ஒருத்தருக்கு என்னன்னா ஒரு பீரோ, ஒருத்தருக்கு என்னன்னா ஒரு பீரோ மேல உங்களுக்கு கூட 3 ரோ இருக்கு. எனக்கு 1 ரோ. எனக்கு ஏதுடா 3 ரோ? ஒரே ரோ தான்டா. 3 இருக்கு பெருசா. எங்க இருக்குது? மேல 2. அதெல்லாம் ஷார்ட்ஸ் டி-ஷர்ட்ஸ் இருக்குது. இடம் ஒரே ரோ தான். அமுத்தி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். எல்லாம் எடுத்து எது எங்கன்னு தெரியல. யார் வேணா என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பீரோவை வெக்கேட் பண்ணிருங்க. நிறைய இடம் காலியா இருக்கு. நான் வெயிட் பண்ணுடா. ஒரு பீரோவே காலியா இருக்கும். வெயிட் பண்ணுடா. ஆளுக்கு ஒரு பீரோடா வாங்கி ட்ரெஸ் நிறைக்கண்டா. அதான் கரெக்ட். நானும் எங்க அப்பா மாதிரி ஷிஃப்ட் ஆயிட போறேன். அருணாக்குடியில எப்பயுமே எங்க அப்பா பீரோ சாவி தொங்க விட்டுன்னு தெரியுவாரு. ஆனா நீ உங்க குடும்பம் சரியான மோசமான குடும்பம் தெரியுமா? என்னத்துக்கு? அருணாக்குடியில சாவி மாட்டிட்டு சுத்துற அந்த மாதிரி பண்ணா அப்படிதான் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி நான் பண்ணல. ஐ அம் a good girl. திருட்டு கும்பலுங்க நீங்க தான். ஆமா, எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பீரோ சாவி, அவரோட பீரோ சாவி அவர்கிட்ட தான் இருக்கும். சாகர அன்னைக்கு கூட அதை எடுத்து அவரு இது லுங்கி கட்டிருப்பாரு. அந்த லுங்கில இருந்தா கீழே விழுந்தது. சாவி வந்துச்சு, சாவி வந்துச்சு, சாவி வந்துச்சுன்னு தேடி நின்றாரு.
பாவம் அவர் கதையை நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல ஹாப்பியா ஒரு பொருள் வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக எனக்கு வந்து மாமா கிஃப்ட் பண்ணிருக்காரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலண்டைன் டேக்கு எப்பயுமே நான் கோல்டு தான் வாங்கி கொடுப்பேன். இந்த வாட்டி வேணாம் நான் வந்து எனக்கு பீரோ வாங்கி கொடுத்துரு, இது வாங்கி கொடுத்துரு, வார்ட்ரோப் வாங்கி கொடுத்துருன்ட்டு வார்ட்ரோப் வாங்கி வச்சுருங்க. ஆமா, எனக்கு வார்ட்ரோப் தான் வேணும். ஏன்னா நிறைய வந்து அங்கங்க குப்பை மேடு மாதிரி கடக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு நம்மளோட இப்ப என்ன ஒர்க் சம்பந்தமான பொருட்கள்ல இப்ப வருது இல்ல, அதனால நம்ம வந்து பத்திரப்படுத்த முடியல. அதுக்காக கொஞ்சம் இடம் தேவைப்படுது இப்ப, அதனால இப்ப வாங்கிட்டோம். சரி, ஓகே. அது எல்லாத்தையும் ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, அவ்வளோ பெரிய ரேக் இருக்குதா? அப்பவும் குப்பை மாதிரி தான் வைப்பீங்க. வேணா ஒரு 10 நாள் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்படியே வச்சு சொருகி வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்கேன் நான் 10 நாள் கழிச்சு நான் இதோட வார்ட்ரோப் டூர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஒன்னொன்னா ஆண்டிவே அரைவல் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா நாளைக்கு தான் எல்லாம் அரைவல் ஆகும். அரைவல் ஆனதுக்கு அப்புறம் இதோட டூர் மட்டும் நான் போடுறேன். ஓகே. இதெல்லாம் என்னதுப்பா? இந்த பீரோ வாங்கினதுனால இதுவும் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டேன். கிஃப்ட் கிடையாதுப்பா, காசு கொடுத்து வாங்கிட்டேன்ப்பா. ஆனா பட் என்னன்னா எனக்கு வந்து இனாம் இதெல்லாம். ஓகே ஓகே. ஓகேவா? இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வால் ஸ்டிக்கர். நம்ம இந்த செவுத்துல ஓட்டத்துக்காக வாங்கிக்கோ. பெயிண்ட் பண்ணலாம்னு யோசிச்சோம். இந்த ரூமுக்கு மட்டும் தான் பெயிண்ட் பண்றதா இருந்தது. சரி வேணாம், அதுவே பயங்கர டஸ்ட் ஆயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பண்ண ரெனோவேஷனுக்கே இன்ன வரைக்கும் யாருக்குமே சரி ஆகவே இல்லை. அப்புறம் தேவையில்லாம எதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒட்டுக்கா பெயிண்ட் பண்ணிக்கலாம். பண்றதுக்கு ஒரு டைம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டே இருந்தேன் நான் ஒரு தடவை, ஒரு டைம் வரும், அந்த டைம் வரும், அந்த டைம் வந்துச்சு. அதையும் கூடிய சீக்கிரம் நாங்க ரிவீல் பண்ணி நெருங்கிடுச்சு. எங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் கலக்கட்டும். நாங்க ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷன். பட் ஆனாலும் எங்க கிரவுண்ட் பிரைஸ் இல்லாம இன்னொன்னு நீங்க ஷாக் ஆயிடுவீங்க பார்த்து. அதுவும் கூடி விரைவில் வரப்போகுது. அப்ப பெயிண்ட் பண்ணும் போது அழகா நம்ம மிக விரைவில் நடந்துரும். ஆனா உங்களுக்கு வரதுக்கு லேட்டா தான் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால இப்ப வந்துட்டு நம்ம இது என்னென்ன வாங்கியிருக்கேன்னு அதையும் உங்களுக்கு காட்டுறாங்க. அது காட்டு, அந்த இதுவோ காட்டு, எவ்வளவு செம்மையா இருக்குது. ஒட்டிட்ட காட்டலாம், அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, ஒட்டிட்டு நாங்க காட்டுறோம் அந்த வால் ஸ்டிக்கரை. இப்ப ஆக்சுவலி இந்த டப்பா டெவ்சாமர்லாம் எதுக்குப்பா வாங்கினேன்னு தெரியலப்பா எனக்கு. எனக்கு என்ன அப்படின்னா இங்க வாங்கி அந்த காட்டாங்க கிச்சனை காட்டாங்க. கிச்சன்ல வந்து மாடுலர் கிச்சன் பண்றதுக்கு நீ வாங்கிருக்கிற. காட்டாங்க இடத்துல கீழே சாமான் எப்படி இருக்கு. ஆமா சரி ஓகே. இங்க இருக்கிற இத்தனை சாமானையும் நீ இந்த ஒரு 4 இதுல கூடையில போட்டு அமுக்கிடுவ. 3 கூட சின்ன சின்ன பாத்திரங்களா அங்கங்க. ஓ அது 3 இருக்கா? அது சரி சரி சரி. சின்ன சின்ன பாத்திரங்களா ரொம்ப அலமோதுது. ஒன்னும் பெரிய இல்ல. நம்மளால மாடுலர் கிச்சன் இப்போதைக்கு இந்த செய்ய முடியாது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ப்ராப்ளம்ஸ். அதனால இப்போதைக்கு இந்த வீட்டுல எதையும் நம்ம உரிமை கொண்டாடி எதையும் செய்ய முடியாது ரொம்ப செலவு பண்ணி. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நானே ஒரு மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். ஆமா, இது நம்மளோட மேனுவல் மாடுலர் கிச்சன். ஸ்மார்ட் அண்ட் சீப் அண்ட் சீப் வந்துச்சு. சீப்பா ஒன்னு 150 ரூபா, இன்னொன்னு 125 ரூபா. நீ 30,000 50,000 கொடுத்து மாடலர் கிச்சன் ரெடி பண்றது எங்க? 1000 ரூபாயில நீ ரெடி பண்ண. 1000 ரூபாயில 5000 ரூபாய் ரெடி பண்றது. இந்த 4 கூடையும் இதையும் சேர்த்து 5000 ரூபாய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சேர்த்துதான். அதனால இப்ப நான் அழகா அடிக்கிட்டு உங்களுக்கு தரேன். நிறைய என்னன்னா கச்சா முச்சா இருக்குது எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஆர்கனைஸ் பண்ணி இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து 2.0 இல்ல 3.4 4.0ல கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட போறேன். அதுக்காக வந்து இந்த ரேக். ஆனா நீ கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணினா கலையாதுப்பா, அப்படியே இருக்கும்பா. ஆமாப்பா கரெக்ட் தான். ஏன்ன்றத ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்க. சமைக்கிறதுனா எப்படி கலையும்? ஆமா அதேதான். திண்டு மனசாட்சியே நான் பேசுறேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, சிக்கன் 65, ஆட்டுக்கால் சூப்பு. இரு நான் சொல்லிட்டு இருக்கல. என் வாயில வாண்டையா வந்துருமா? அப்புறம் நான் டாப் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் டாப் போட வச்சிடாத சரியா? அப்புறம் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தா எனக்கு என்ன நினைப்பாங்க? எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் வீடியோ பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கும் உங்க வாய்ஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால இனிமேல் மரியாதையா பேசணும். நான் என் வாயை கட்டி போட்டு வச்சிருக்கிறேன் சரியா? அதுக்கு நீ வந்து இடம் கொடுத்துறாத. கிச்சன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு அவங்களே வந்து எனக்கு கேட்டுட்டாங்க, சை இன்னைக்கே செய்ய போச்சு, உங்களுக்கே சமைக்க தெரியாது தானே அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே இந்த மகேஷ் ராஜா பண்ற வேலை நல்ல ருசியா சமைச்சு கொடுக்குறேன். திண்டு வீடியோல போய் புழுகாண்டி புழு. இன்னைக்கு என்னப்பா செஞ்ச? நீ இன்னைக்கு
இல்ல இன்னைக்கு என்ன செஞ்ச? ஆக்சுவலா வந்து நம்ம எமர்ஜென்சி டிராவல் நம்ம ஒண்ணு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு 337 கிலோமீட்டர் 350 700 கிலோமீட்டர் பர் டேல டிராவல் பண்ணிருக்கோம். ஆமா. அப்ப என்னத்துக்காக என் உடம்பு நீங்க நினைச்சு பாருங்க. எர்லி மார்னிங் காலையில 6 இருந்து கூவி நின்னு 10 நாளாவே நீ வெரைட்டி ரைஸ் தான்ப்பா, மத்தியானத்துல வெரைட்டி ரைஸ் தான்ப்பா குடுக்குற. வர முடியாம உனக்கு அதான் செஞ்சு தரேன்ப்பா. கடையில ஏன்னா என்னால வெளில சாப்பிட முடியல. கடையில வாங்கி அவுட்டர் வந்து எதை செஞ்சு தரேன்ல, அதற்கே நீங்க எனக்கு கும்பிடணும். அவுட்டர் வந்து சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. சாப்பிட்டு சலிச்சு போச்சு. அதனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் படுத்தே தூங்கி நின்றேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் அப்படியே பாடி நல்லா இருக்கு. ஆனா வலியெல்லாம் இருக்குது, உடம்பு வலியெல்லாம் இருக்குது. 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொமோஷனுக்கு வர மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வைக்கிறதுக்காக இதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு இன்னும் நான் நிறைய அமேசான் ஆன்லைன்ல போட்டிருக்கேன். அதெல்லாம் அரைவல் ஆகிட்டு இருக்கு. அரைவல் ஆனதுக்கு அப்புறம் இந்த வார்ட்ரோப் டூர் தனியா வரும். இது கிச்சனுக்கு. இதுவும் வந்து ஃப்ரிட்ஜுக்காக வாங்கினேன். ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அதையும் எல்லாத்தையும் நம்ம ஒரு 3 டேஸ்ல எல்லா ஒர்க்கையும் நம்ம முடிக்க போறோம். அப்புறம் இந்த டப்பா எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அரிசி மைதா அரிசி கோதுமை பிரியாணி ரைஸ், அப்புறம் வந்து இட்லி ரைஸ், நம்ம பச்சை அரிசி ஒரு டப்பா. இதுல நிறைய டப்பா இருக்குல்ல, உள்ளுக்குள்ள நிறைய டப்பா இருக்கு. உள்ள இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பிராண்டடா வாங்கினேன். எதுவுமே லோக்கலா வாங்கினா வேணாம், டப்புன்னு உடையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, இதுவே மேல வைக்கிறதுக்கு போதும், ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டப்பா வாங்கிட்டேன். இதுல வந்து ஒண்ணு நம்ம சக்கரை வாங்குவோம்ல, ரேஷன் கடையில் நம்ம சக்கரை வாங்கியே ஆகணும். அதனால அந்த சக்கரைக்காக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்லி அரிசி, இது வந்து பச்சை அரிசி. நம்ம ஏதாவது பொங்கல் எல்லாம் செய்யணும், அதனால இதெல்லாம் வாங்கிட்டேன். இதுதான் வேணாம், நான் சொல்றத கேளு. 2 கரடி. நான் சொல்றத கேளு. சுகர் அந்த டப்பாலே இருந்துன்னு போகுது. ஒன்னுத்துல பிரியாணி ரைஸ், என்ன ரைஸ்? சீரக சம்பா. இன்னொன்னுத்துல பாஸ்மதி ரைஸ், ரைட்டா? இன்னொன்னுத்துல ஏதோ ஒண்ணு பச்சரிசி வேணாம். நீ இட்லி மாவுலாம் அரைச்சி காசை கறியாக்குறப்பா நீனு. நீங்க சாப்பிட மாட்டேன். இனிமேல ரெகுலரா நான் சமைக்க போறேன். ஏன்னா எனக்கு சேர மாட்டேன் இந்த வயிற்றுக்கு. இப்ப சேராம போயிடுச்சுன்னா, ஒரு தடவை சேராம போயிடுச்சுன்னா சேராதுதான். வீட்டு சாப்பாடே எனக்கு வருது. வீட்டு சாப்பாடு ஒத்துக்கல உனக்கு? இல்ல, சாப்பிடாம இருந்ததுனால, காலையில சாப்பிடாம இருந்ததுனால ஒரு மாதிரி எடுத்து. காலையில பொங்கல் சாப்பிட்டேன்ப்பா, எட்டி மூஞ்சி மேல மிதிச்சேன்னு வச்சுக்கோ. ஓ வீட்டு அப்பா, இத்தனை வருஷத்துல நீ காலையில எழுந்துச்சு செஞ்சதெல்லாம் ரொம்ப ரேர்ப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் தான் இப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். வேலண்டைன்ஸ் டேக்காக எனக்காக வாங்கின கிஃப்ட். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேல்யூபிளா இந்த வருஷம் தான் நான் வாங்கியிருக்கேன். இல்லைன்னா கோல்டு வாங்க, அதுவும் அதை விட வேல்யூபிள் தான் இருந்தாலும். சரி ஓகே, இது நம்ம வீட்டுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா நம்ம பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த கண்ணாடி ஜார்லாம் காட்டவே இல்லை நானு. ஆமா, அதெல்லாமே காட்டல நின்னு. என்னப்பா இது? தின்னு அடிச்சிக்கு போகுது. வீடியோ எடுக்கும்போது பிரபல யூடியூபர் வீடியோ எடுக்கும்போது பசித்த காரணத்தினால், பசியே இல்லாமல் சாப்பிட்ட காரணத்தினால் தொண்டை அடைத்து மாரடைப்பு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி ஆயிட போகுது. இப்படிதான் தின்னுவாங்களா? பார்த்தோன்னே எனக்கு அது சாப்பிடணும்னு தோணிச்சு. ஓகே ஓகே, இந்த மாதிரி டப்பா ஒரு 12 கிளாஸ் ஜார் வாங்கியிருக்கேன். கையில் எடுத்து காட்டு பா. இதெல்லாம் அந்த காலத்துல எனக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் எல்லாம் இருக்குது பாத்தியா, வாங்கி அந்த பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வீட்டுல. இப்ப அதையே தனியா காசு குத்து வாங்குறீங்க. இதெல்லாம் நம்ம வந்து இந்த நம்ம பொருள் எல்லாம் கொட்டாம வச்சிருக்கோம். இதை கொஞ்சம் நீட் பண்ணிட்டு, கிளீன்லாம் நீட் பண்ணிட்டு, எல்லாத்தையும் நீட் பண்ணி கிச்சனை ரெடி பண்ண போறேன். சூப்பரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். அப்புறம் கிச்சனுக்கு வாங்கின பொருட்கள், ஆர்கனைசேஷன் எல்லாம். ஆர்கனைசேஷன் கரெக்ட் தானே? ஆர்கனைசேஷன் என்ன தெரியுமா? ஒரு கம்பெனி. ஆர்கனைசேஷன்னா ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணி வரும். இது வந்து ஆர்கனைஸ் பண்றேன், கிச்சன் ஆர்கனைஸ் பண்றேன். ஓகேவா? கிச்சன் ஆர்கனைஸ் பண்றதுக்காக பொருட்கள் எல்லாம் வாங்கினது நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் என்னோட வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வால் பேப்பர் ஸ்டிக்கிங். நம்ம புலி வரட்டும். புலி வந்து காலேஜ் போயிருக்குது. காலேஜ் போயிட்டு வந்த புளிய புடிச்சு நாம வந்து அது வந்தோடனே பெரிய இது மாதிரி ஒரு 4 நோட் எடுத்துக்குது, உட்கார்ந்து எழுதினே கிடக்குது. படிக்கவே மாட்டேன், எழுதியே சாவுது. ஏன்னே தெரியல.
4th இயர் வந்துச்சு, ஃபைனல் இயர் எக்ஸாம் படிக்கும்னு பார்த்தா 12 1 மணி வரைக்கும் எழுதியே சாவடிக்குது அந்த பொண்ணு. இதுல இருந்து தெரியுது நீ படிக்காதவன்ட்டு. அது படிக்கிறது வேற, அசைன்மெண்ட் எழுதுறது வேற. ஆமாப்பா, எல்லா டாக்டர்ஸ்க்கும் அசைன்மெண்ட் எழுதி உங்களுக்கு எல்லாம் சப்மிட் பண்ணனும்ல. நானே ஒரு இதுல பார்த்தேன். என்ன மார்க்? இன்டர்னல் மார்க்குக்கு சப்மிட் பண்ணனும்ல ப்ராஜெக்ட்லாம். அதுக்காக ரொம்ப எழுதிட்டே இருக்கு. அதனால அத என்னால கையிலேயே பிடிக்க முடியல. அதை எப்படா பிடிப்பேன் நானும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரலனால, அந்த புலி வரலனாலும் இந்த சிங்கத்தை வச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி. எந்த சிங்கம்? இந்த சிங்கத்தை அப்படி சொல்லணும். நீ உன் நெஞ்சில கை வச்சு இந்த சிங்கத்தை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி நீயே சிங்கம் சொல்லக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.